Hi, hello, welcome to Extortion Company. எல்லாரும் எல்லாரும் வரணுமா? நான் மட்டும் வந்தால் போதுமில்ல? கேமராமேன் வாங்க. இது முன்னாடியெல்லாம் சொல்லு ஃபஸ்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன்னா லோவஸ்ட் டிசைனு வுட் சீரியஸில் இது ஒரு அக்ரிலிக் லைட்டிங் லோகோ. ஆமாம். அப்புறம் வந்து மோட்டு எம்எஸ் ஷீட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எதில் பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சர் நம்ம 1.5 பைப் தான் 1.5 எம்எஸ் பைப்பில் தான் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம டோருக்கு வந்து ஒரு பைப் கம்பல்சரி கொடுக்கும். புரியல. டோருக்கு வந்து ஒரு பைப் கம்பல்சரி கொடுக்கும். டோருக்கு ஓகே. இந்த டோருக்கு ஓப்பன் டோருக்கு அப்புறம் சீட் வந்து நம்ம இது வந்து மட்டும் கலாய் சீட்டு அது. ஆமாம், இது வந்து மட்டும் நார்மலாக எம்எஸ் என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்கா? ஆமாம், கஸ்டமர் என்ன கேட்டீங்க? எல்லோ கலர் பெயிண்ட் தான் கேட்டாங்க. ஓகே. இப்போ வந்து மட்டும் இது வந்து கலாய் சீட்னால எம்எஸ் வந்து மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பிடிச்சி தனிப்படும். ஓகே. இது வந்து மட்டும் நீங்கள் வந்து 10 வருஷம் மினிமம் 10 வருஷம் மினிமம் லைஃப் இருக்கும். ட்ரைனிங் மட்டும் நீங்கள் பஸ்ஸில் போடுறத மாற்ற மாதிரி. ஓ, வாங்க கரெக்டாக. வெயிலுக்கு ஃபேட் ஆகுமா அந்த கலரு? இந்த கலர் வெயில் தான் ஒரு வருஷம் உங்களுக்கு இந்த ட்ரெயினோட ஒரு வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் வெயிலுக்கெல்லாம் ஃபேட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரைனிங் மட்டும். சரி சரி. உள்ள வேற கலருங்களா? உள்ள வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வச்சுருக்காங்க. இதில் ஆரஞ்சு கலரில். ஆமாம், கஸ்டமர் இதுதான். இது என்னதுங்க இது? இப்போ வந்து மட்டும் இது வந்து மட்டும் நம்ம ஷவர்மா கறி போடுறதுக்காக. ஓ, வாஷ் பண்ணுறதுக்கு வேண்டி. வாஷ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இது வந்து ஷவர்மா சூடு பண்ணுறதுக்காக கறி போடுவாங்க. ஓகே. அதுக்காக மட்டும் சரி சரிங்க. நெருப்பு இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து மட்டும் எம்எஸ். இப்போ கிரில்லு வந்து மேலே வச்சுருவாங்க, உள்ள ஃபுல்லாக நெருப்பு போட்டு உள்ள இருப்பாங்க. வெளியே வந்து எம்எஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஓ, உள்ள எம்எஸ் தான் இது. ஆமாம், திக்னஸ்ஸு. ஆமாம், இது ஒரு தண்ணியோட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்க்காக நம்ம உள்ள பர்னர்லாம் நீங்களே கொடுத்துருவீங்க, கேஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அந்த மாதிரி இது வந்து போட்டு இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ். இல்லை இது ஸ்டோரேஜ் தான். இது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து கம்பல்சரி 2 lakhs 3 lakhs வந்து வருமானம் வந்துடும். அந்த பணத்தை இங்கே வைக்க முடியாத ஒரு காரணத்துக்கு இருக்கும்போது இதை வச்சுக்கலாம். ஓ, இங்கே வந்து கல்லாப்பட்டி வந்துடும். ஆமாம், இங்கே வந்து போட்டு அதெல்லாம் வந்து எக்ஸஸ் ஆட் பண்ணுறது தான். நம்ம ஆட் பண்ணி கொடுத்துறோம். ஓ, நம்மளே ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம். இது வந்து மட்டும் நம்ம ஷவர்மாக்கு தொங்க விடுற. ஓ, இங்கே வந்து அந்த ஷவர்மா இது வந்துடும். கறி வேணுங்க பாய். இந்த ஷவர்மா டேபிள் பாய் கறி தாங்க பாய். கறிகளை போட்டு இல்லை பாய், ஒன்று சரிங்க பாய். பாய் பாருங்க, கறியெல்லாம் இனிமேல் தாங்க வரும். வேணுங்க பாய். இங்கே என்னங்க கையில் பெயிண்ட்? இங்கே வந்துட்டு சொல்லுங்க. அவன் அப்படிதான். ஓ, அதில் கொத்தி இதில் தட்டை வச்சுட்டு அப்படியே அதில் போட்டுட்டு சரி ரோல் பண்ணுறது. ரோல் பண்ணுறதுக்கு பேக்கிங்க்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி உள்ள தட்டுற மாதிரி. ஓ, என்ன போய் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க? இப்போ இது சுவிட்ச் பாக்ஸுங்களா இது? ஆமாம், இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுனால மூடி வச்சிருக்கீங்க. இது மட்டும் 4 லைட் வர மாதிரி. ஓ, சீலிங்கில் 4 சீலிங் லைட் வந்து 4 லைட்டு. இங்கே கேமரா. என்ன கலர் லைட்டு? ஒயிட் தான். ஒயிட்டு தான் வரும். ஆமாம், இங்கே மட்டும் கேமரா. எங்கெங்க இங்கே இங்கே கேமரா வருது. அதான் கஸ்டமரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் இங்கே வந்து போஸ்ட் அது அங்கங்கே எங்கெங்க ஃப்ரெண்டு. ஓ, இங்கே ஒரு லைட், அங்கே ஒரு லைட்டு வந்துடும். ஆமாம், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 8 டோர் உங்களுக்கு வருது. இது எல்லாமே நம்மள இதுதான். இது ஒரு ஃபுல் ஓப்பன் டோரு. ஆமாம், அந்த சைடு இங்கே டபுள் டோருங்க, இங்கே சிங்கிள் டோரு. இங்கே ஒரு சின்ன டோர்னு வச்சுருக்கீங்க. அப்புறம் இங்கே இது என்னதுங்க? சுவிட்ச் பாக்ஸா? இங்கே வந்து சுவிட்ச் பாக்ஸ் தான். ஓ, இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி. அப்புறம் இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது. ஓகே. வேறு இதை பற்றி சொல்லணும்னா நம்ம கீழே வந்து மட்டும் அந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். வெயிலிங்னா 4 பேர் 5 பேர் உள்ளே நிற்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் 2 அடிக்கு 2 அடி தான் கொடுத்துருக்கோம். எல்லாரும் மேக்ஸிமம் இங்கே வா, அங்கே கேட்காது, இங்கே வா. அது எப்படி? 4 பேர் கேட்போங்க. நம்ம வந்து மட்டும் 2 அடி கேப் இருக்கும். 2 அடி கேப். 2 அடி கேப் இருக்கனால உள்ள நீங்கள் எவ்வளோ வெயிட் ஏற்றினாலும் நின்றுக்கலாம். சரி சரி. ஓ, உள்ள வந்து எத்தனை பேர் ஏறினாலும் நின்றுக்கலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த சப்போர்ட் இருக்கு. ஆமாம், மக்கள் இப்போ வ்ளாக் பண்ணிட்டு இருக்கான், இடையில வந்து டீ இருக்குன்ற
போடுறீங்களா பை? ஏன் பை பண்றீங்க? போடுங்க பை. மாப்ள உள்ள லைட்ட போட்டு விடுறா. எதுக்குள்ள வண்டிக்குள்ளயா? பெயிண்ட் அடிச்சிட்டு போல. தாங்க டீ கையில புடிச்ச வீடியோ எடுங்க. வீடியோ எடுக்கிறது டீ குடுக்கறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது. பை நீங்கள் தான் பெயிண்டருங்களா பை? ஆமாம் பை, நான் தான் பெயிண்ட். ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் ஏதாவது. எப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? நேற்று நைட்டு ஆரம்பித்தேன், ஆனால் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏன்டா அடிக்கிறோட்டு தான் இருக்குது எனக்கு ஒவ்வொரு நாளுமே. ஏங்க ஆகாது பாய், அர்ஜென்ட்னு சொல்லி அடிக்க வைப்பாங்க. ஆனால் 4 நாள் பெயிண்ட் ஃபேட் ஆகிற வரை இங்கே தான் அடிக்கும். அதை வட்டி அந்த வட்டி அப்படியே அதை வட்டி கேட்டுங்க. 40 நாள் ஆச்சு, இதையோட 50 நாள் வெற்றிகரமாக 50 நாள் போயிட்டு உங்களுக்கு எதாவது சொல்கிறதுக்கு இருக்குங்களா? அடியில கை விட்டு அடியில் கை விட்டு பிடிக்க பார்த்தீங்களா? கரெக்டா இருக்கு. கொஞ்சம் லைட்டா நாள் ஓகே. ஆனால் நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் வந்துடுறீங்களா? மெதுவா வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வாங்க.
அந்த பக்கமும் பார்த்துக்கோ. போடு.